முதல்ல பெண் என்பவள் யாழ். சித்தர்களுக்கோ பெண் மாய பிசாசு, சிற்றிலக்கியத்திலோ பெண் சிருங்கார ரசம், ராமாயணத்திலே பெண் களவாடும் பொருள், பாரதத்திலே பெண் சூதாட்ட பந்தயம், அரிச்சந்திரனுக்கோ பெண் அடகு வைக்கும் தனம், புகைப்படத்திலோ பெண் கவர்ச்சி படம். பாரதத்திலே பெண் சூதாட்ட பந்தயம், புகைப்படத்திலோ பெண் கவர்ச்சி படம், பயண பேருந்திலோ பெண் உரசும் இடம், குடிகாரனுக்கோ பெண் உதைப்படும் பந்து, குடும்பத்திலே பெண் பிள்ளை பெறும் எந்திரமாகத்தான் இன்றும் பார்க்கப்படுகிறாள். அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா பிறந்த வீடு புகுந்த வீடு. யோசிச்சு பாருங்க, இந்த பிறந்த வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன பேசினாங்க, இந்த அப்பா மகள் உறவை பத்தி பேசினாங்க. நான் இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அம்மாவை விட நான் அப்பா செல்லம் சொல்லக்கூடிய பெண்கள் கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். நான் அப்பா செல்லம் அப்பா செல்லம். ஏன் இந்த பெண்களுக்கு பூராமே அந்த பாட்டி உட்பட என் அப்பா அப்படின்னு கைத்தறல கொடுக்குறாங்க? ஏன் ஏன் பெண்களுக்கெல்லாம் அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு? அப்பா மட்டும்தான் பிள்ளை எந்த லெவல்ல பொம்பளை பிள்ளை சமைச்சு வச்சாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கம் அப்படின்னு சாப்பிட்ற ஒரே ஜீவன் அப்பாவை மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு 5 வயது பெண் குழந்தை கைதுல வருது. ஒரு 5 வயது பெண் குழந்தை கூட்டிட்டு ஒரு அப்பா பாலத்தை கிடக்குறாரு. பாலத்தை கிடக்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, அப்பா பாலத்தை கிடக்கிறோம், நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா. உடனே இந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சிக்கோப்பா. நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சு, அப்பா நான் உன் கையை பிடிச்சா அது எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ என் கையை பிடிச்சா எந்த சூழ்நிலையும் என் கையை விடமாட்டா, அதுதான் என் அப்பா. இந்த பிடிப்பை, இந்த தன்னம்பிக்கையை, இந்த தைரியத்தை புகுந்த வீட்டால கொடுக்க முடியுதா? இப்ப சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாங்கிற ஒரு பெண்ணோட நிலைமை எப்படி போச்சு. வரதட்சணை கொடுமையால கடைசி இறந்தே போயிருச்சு. நான் உண்மையிலே பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்றேன், பெண்களுக்கு அதை ஊட்டி வளர்த்தீர்கள், இதை ஊட்டி வளர்த்தீர்கள், தயவு செய்து தைரியத்தை மட்டும் ஊட்டி விதைக்க தவற விடாதீர்கள். என்ன இருந்தாலும் பரவாயில்லடா, புகுந்த வீட்டுல இருந்து வா, அப்ப நான் இருக்கங்கடாங்க ஒரு விதையை தயவு செய்து கொடுங்கங்கிற இந்த புத்தாண்டுல நான் அன்போடு சொல்லிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு, ரிதன்யா பிள்ளைக்கு காரு ஓட்ட தெரியும், அவ்வளோ போல்டா இருக்கு. ஆனா ஏன் அந்த முடிவை எடுத்துச்சுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே நிறைய சுதந்திரமாக இருக்கட்டும், ஒரு தனித்து ஆளக்கூடிய வல்லமையாக இருக்கட்டும், அம்மாவும் அப்பாவும் இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் புகுந்த வீட்டுல இல்ல. மாமியா மருமக பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்களை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே கேட்குறேங்க, சிவன் பார்வதி உள்ள சாமி படத்துல பாருங்க, ஒரு அம்மா வந்து கேட்குது புருஷன்கிட்ட, எங்க சிவன் பார்வதி உள்ள சாமி படத்துல சிவன் கையில திரிசூலம் இருக்குது, விஷ்ணு லக்ஷ்மி உள்ள சாமி படத்துல விஷ்ணு கையில சக்கரம் இருக்குது, ராமர் சீதா உள்ள சாமி படத்துல ராமர் கையில வில்லு இருக்குது, ஆனா கடைசி கிருஷ்ணர் ராதை உள்ள சாமி படத்துல மட்டும் கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் இருக்குது, ஏன்னு கேட்டுச்சு. பதிலுக்கு அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்ன 3 சாமியும் கட்டின பொண்டாட்டியோட இருக்கிறாரு, கடைசியா சொன்ன நீ சாமி கிருஷ்ணர் மட்டும் தன்னுடைய காதலியோட இருக்கிறாரு, கடவுளே ஆனாலும் பொண்டாட்டி கூட கூட இருக்கிறோம்னா கையில ஆயுதத்தோடு இருந்தா தான் கடவுளுக்கே பாதுகாப்புன்னு இருக்கார். ஒருத்த வேகமா கடவுள்கிட்ட ஒண்ணா, கடவுளே ஏன் பொண்டாட்டிய படைச்ச? கடவுள் சப்புன்னு இருக்கிறார், அடே நான் பொண்ணை தாண்டா படைச்சேன், நீ தான் அதை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டு ஆட்டி ஆக்கிக்கிட்டேங்கிறார். ஒருத்த வேகமா சாமியாட்ட ஒண்ணா, சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே சாமியாரானே, நீ என்கிட்ட வந்து அந்த மந்திரம் கேட்கறிய. ஒரு 60வது கல்யாணத்துக்கு நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன், சிறப்பு விருந்தினரா. பயங்கர தடபுடல், பாகுபலி செட்டே தோத்து போயிடும், அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், அந்த மாப்பிள்ளை 60வது கல்யாணம் பண்றாரு, அவர்கிட்ட கேட்டேன், சார் மெடிக்கல் மிராக்கிள் சார், 60வது கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டா பண்றீங்களே, உங்களோட 25வது கல்யாணம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? என்ன மனுஷன் சொன்னார், என்னோட 25வது கல்யாண நாளுக்கு என் ஒய்ஃபை அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னாரு. சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாண நாள், இப்ப என்ன பண்ண போறீங்க? என் ஒய்ஃபை அந்தமான்ல இருந்து இப்ப ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமான்னாரு. அப்ப எந்த அளவு டார்ச்சர் புக்கல் புடுங்கலை கொடுத்துருந்தீங்கன்னா இதுல வந்து புகுந்த வீடுன்ட்டு வேற. அதனால எந்த வகையில் பார்த்தாலும் பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருப்பது பிறந்த வீடே என்ற காரணத்தினால் பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடே பிறந்த வீடே பிறந்த வீடே அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இவங்க 3 பேரும் மட்டும் அனாதையா கைத்தட்டல் கொடுப்பாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, புகுந்த வீடு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பரிதாபத்துக்குரிய ஆண்கள் கணவன்மார்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? பாருங்க, அவரெல்லாம் எப்படி கைத்தட்டல் நிற்பாட்டவே இல்லை. அடுத்த வருஷம் நியூ இயர் வரத நீ கைத்தட்டல் கொடுப்பாரு போல, நிப்பாட்டுற மாதிரி வரலாறே இல்லை. நான் கேட்குறேங்க, இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு பெண் பெண்ணாவே இருந்துகிட்டா
அடுத்த அந்த காலச்சக்கரம்ங்கிறது சுழலுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் பிறக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெறுகிறாள். திருமணத்தின் பொழுது பெரிய மனுஷி ஆகும்போது 50 மதிப்பெண் பெறுகிறாள். திருமணத்தின் போது 75 மதிப்பெண் பெறுகிறாள். தாய்மை அடையும் பொழுதுதான் ஒரு பெண் 100 மதிப்பெண் பெறுகிறாள் அப்படின்ட்டு சொன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அந்த கணவனோடு இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சொர்க்கம் குழந்தை இல்லாதவர்கிட்ட கேட்டு பாருங்க. அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய, ஏன் கடவுள் கொடுத்த பரிசுன்னு ஏன் சொல்றோம்? முதலாவது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறு பிறவுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்ட்டு சொன்னா, அந்த பெண் இங்க திருமணம் முடிந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா தான் அடுத்த ப்ரமோஷனே. இதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன? திறமைக்கு முட்டுக்கட்ட. அதைத்தான் சொல்றீங்க. இன்னைக்கும் நீங்க பேப்பரை புரட்டினீங்கன்னா இங்க பிரீத்தா சுகுமாரன் மாதிரி எத்தனையோ சுகுமாரர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, என் கணவர் உட்பட. நான் இன்னைக்கு பெயருக்கு பின்னாடி அன்னபாரதி எம்எஸ்சி எம்ஃபில் போட்டிருக்கேன்னா நான் திருமணத்திற்கு பிறகுதான் என்னோட எம்எஸ்சி எம்ஃபில் குவாலிஃபிகேஷனே முடிச்சேன் அப்படின்ட்டு சொன்னா, இந்த பிகில் படத்துல, பிகில் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? விஜய் படம், இளைய தளபதி விஜய். அதுல அழகா அந்த படம் வரும்போது நான் தியேட்டர்ல அந்த வசனத்துக்காக எந்திரிச்சு நின்று கைத்தடல் கொடுத்தேன். எத்தனை பேர் அதை ரசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும், ஒவ்வொரு திருமணமான பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக அவனுடைய கணவர் இருக்கிறார் அப்படின்ட்டு டயலாக் சொல்லுவார். ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த மலைமட்டிங்கிற ஒரு கிராமம், முத்தமிழ் செல்விங்கிற ஒரு பெண்ணுங்க, 32 வயசு. சும்மா பிறந்த வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களா இல்ல, கல்யாணம் முடிந்து 2 குழந்தைகளின் தாய். 158 அடி உயரம் உள்ள மலையை 58 வினாடிகளில் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு இறங்கினார்கள். மிகப்பெரிய சாதனை. 158 அடி உள்ள மலையை 58 செகண்ட்ல கண்களை கட்டிக்கிட்டு அந்த அம்மா 2 பிள்ளைகளுடைய தாய் இறங்கினாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் பூரா, பத்திரிகையாளர், கேமராமேன் எல்லாரும் அந்த அம்மாட்ட பேட்டி கேட்குறாங்க, எப்படி இந்த சாதனை உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு, ஹவ் இட்ஸ் வெரி பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 விஷயம் சொன்னாங்க. 1, இன்றைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆண்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்பதற்காக நான் கண்களை மூடிக்கொண்டு இறங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2வது என்ன தெரியுமா? திருமணத்திற்கு பின்னாலும் ஒரு பெண்ணால் திறமை இருந்தால் ஜெயிக்க முடியும், என் கணவர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், அதனால நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்த வேண்டும், அதனால நான் இறங்கினேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா கணவனுக்கு ஒரு விளக்கம் யார் சொன்னா? கணவன். நீங்க சொன்னீங்க. ஆனா கணவன்கிற ஒற்றை சொல்லுக்கு சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்ல 60 பெயர்கள் இருக்கு. பதி, கொழுநன், இல்லாளன், அகமுடையான், ஆம்படையான், வீட்டுக்காரர், ஆத்துக்காரர், என்னவன், மனையான், மணாளன், மணவாளன், உற்றான், கொண்டவன், கொண்டகன், தலைவன், நாயகன், அள்ளுகன், ஆம்பான், இயமான், இல்லான், இல்லவன், கிழவன், உரியவன், உடனிகவான், தலைமகன், தம்போன், குடும்பி, தாட்டான், கண்ணாளன், அன்பன், கேள்வன், கோமகன், தவன், மண், நாச்சியன், மைந்தன், விளைந்தோன், வேட்டான், கூந்தற்கிழவன், உயிர்கிழவன், வேட்கை தொலைவன், ஆள், ஆளன், வரன், கண்டன், வல்லவன், கண்வாளர், தற்கொண்டான், ஆர்வலன், அகவாளன், இல்லாளான், இறை, ஐ, பாதி, கூந்தற்கிழவன், இற்கிழவன், உயிர்கிழவன், வேட்கை தொலைவன், கேள்வன் என்று கணவன் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல 60 பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க சொன்ன மாதிரி யமன் கிட்டையே போய் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை மீட்டுட்டு வந்து சாவித்திரி என்ற புகுந்த வீட்டு பெண்தான் மீட்டுட்டு வந்தா. திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை கடைசி வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்களை மூடிக்கொண்டு இருந்தாள் புகுந்த வீட்டில். இப்படி எவ்வளவோ 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 திறமைகள் ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி இல்லைங்க. இன்றைக்கு புகுந்த வீட்டில் பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்றைக்கு மேடையில் 7 பெண்கள் இருக்கிறோம்னா அதற்கு புகுந்த வீட்டில் பின்னாடி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் தான் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். நாங்கள் பிறந்த வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவை நான் விட்டு கொடுக்கல. என்னை பெற்றது எவ்வளோ அழகா பெற்றது, கொஞ்சம் உடையில வரும், கோச்சிக்கிடாதீங்க, புது வருஷத்தில் ஒரு லைட்டாக ஏற்றுக்கோங்க. எல்லாமே பெற்றது எங்கள் அம்மா கொடுத்த வரம், எங்கள் அப்பா கொடுத்த கொடை எல்லாமே நான் ஏற்றுக்கிடுறேன். மிகப்பெரிய அஸ்திவாரம் தான். ஆனால் அஸ்திவாரத்தோடு முடிச்சுட்டா அந்த பில்டிங்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? குட்டிச்சவரும்பாங்க. குட்டிச்சவரும்பாங்க. அந்த குட்டிச்சவத்துக்கு மேலே பல மாடி கட்டடங்கள் கட்டி அழகு பார்த்தது தான் புகுந்த வீடு. அப்படிப்பட்ட புகுந்த வீடை வரவேற்போம். பெண் என்பவள் யார்? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்று சொன்னான் வள்ளுவன். தன்னையும் காத்து தன்னுடைய குடும்பத்தையும் காத்து தன்னுடைய மாமனார் மாமியார் பிள்ளைகள்
அத்தனையும் காக்கக்கூடிய வல்லமை படைத்த சர்வாதிகாரம் தான் பெண் என்ற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த விட ஒரு படி மேல் புகுந்த வீடே புகுந்த வீடே புகுந்த வீடே என்பதை இறுதி தீர்ப்பாக வைத்து, ஏன்னா வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, வெளிநாட்டில் துபாய் போயிருக்காங்க, அமெரிக்கா போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிநாட்டுல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சா லலலா 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 லலலான்னு புருஷன் பொண்டாட்டி போவாங்க. ஏன் தெரியுமா? கையை பிடிச்சிட்டே போவாங்க. கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவள் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா. ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் புருஷன் மாங்காமடைய மாதிரி ஒரு மஞ்சப்பையை வச்சா கூட என் புருஷங்க அப்படின்னு விட்டு கொடுக்காம போனா, வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கின்றன. ஆனா நம்ம நாட்டில் தாங்க குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றன அப்படின்ட்டு சொன்னா, அந்த குடும்பம் என்கிற அணையா விளக்குக்கு சொந்தக்காரியே பெண் தான். நீங்க எங்க இளவரசி, ஆனா நீங்க எங்க எஜமானிங்க. அப்படிப்பட்ட எஜமான்கிற ஒரு போஸ்டை நீங்க விட்டு கொடுக்கலாமா? என்றைக்கும் பெண்கள் எஜமானிகளே என்ற காரண கடத்தினால் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படிங்கிற காரண கடத்தினால என்ற வகையில் பார்த்தாலும் புகுந்த வீடே புகுந்த வீடே புகுந்த வீடே என்பதை நிறைவு தீர்ப்பாக வைத்து, இந்த புத்தாண்டிலையும் இவ்வளவு அழகா ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்ணதாசன் அழகா சொன்னார், ரசிகர் இல்லாத கழகும் கலையும் பெருமை கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரசிகர்கள் நீங்க தான் காரணம். இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடர கலையாத கல்வி, குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியும், கோணாத கோளும், துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரியதொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதில் கூறியது போல, பிறக்க போகக்கூடிய இந்த புத்தாண்டு 2026 புது வருஷங்கள் எல்லாம் பூத்து குலுங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.